ஆனா சந்தோஷத்த நம்ம கொண்டாடணும்ல. அது மட்டும் தான் நமக்கு முக்கியம். ம்ஹ்ஹ்ஹ்ம். ஒரு செலிப்ரேஷனுக்கு ஒரு நல்ல பாடலோட நான் ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நல்ல பாடலோட ஆரம்பிக்கலாம். ஓகே. என்ன பாடல்? கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு வேண்டிய பாடல்களை நீங்கள் கேட்டீர்கள் என்றால், நமது ஸ்கேம் டிராவின் எவிக்ஷன் செலிப்ரேஷனை வந்து நம்ம கொண்டாடலாம். இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஆன்டி வந்துட்டு கிரவுட்ல தலைய ஆட்டுது, ஆட்டுது, ஆட்டுது பூம் பூம் பாடு மாரி நோ, 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 நோ. யோ பிரவீன் நான்லாம் ஆன்டிக்கு இவளுக்கெல்லாம் நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு போட்டதெல்லாம் உச்சகட்டமா இருந்துச்சு. அத விட வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும்பாங்கல்ல. சாண்ட்ரா வந்து டைட்டில் வின்னர் லெவலுக்கு நீ யோசிச்சிருக்க அப்படின்றதெல்லாம் வந்து ஆம் ஐ ஜோக் டு யூ அப்படி இருந்துச்சு எனக்கு. ஆம் ஐ ஜோக் டு யூடா கண்ணா ஜோக் டு யூ அப்படி இருந்துச்சு. ஓகே. என்னடா வந்துச்சு என்னோட Amazon பிரைம்க்கு வந்த சோதனைய பாருங்க. என் பேச்சையே கேட்க மாட்டேங்குது. சுத்த மாட்டேங்குது. கலர் கலரா தெரியுது. வேற ஒண்ணும் வரமாட்டேங்குது. வந்துருச்சு. ம்ஹ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 ்ம். நெறைய பேர் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கேட்கிறீங்களோ? என்னடா புதுசு புதுசா யார் யாரோ வந்திருக்கிறீங்க? யாரய்யா நீங்க? முகேஷ் குமார்? முகேஷ் குமார். நாமினேஷன் சேஞ்ச் இது ஐயா நீங்க ஏதோ ஹிந்தி பக்கம் பார்க்குறீங்க போலயேயா? ஹிந்தியா, தெலுங்குவான்னு கூட எனக்கு தெரியலையேயா? பண்ணப்படும். தட்ஸ் ரீசன் ஃபார் த செலிப்ரேஷன் ஆஃப் ஸ்கேம் டிரா ஐயோ அக்கா போயிட்டீங்களேக்கா. ஐயோ 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 ஐயோ. அக்கா அக்கா சரி, அக்கா. சரி, சரி, சரி. ஃபீல் பண்றீங்களா? அக்கா போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? எனக்கெல்லாம் பேனிக் அட்டாக் வந்துட்டோம். பேனிக் அட்டாக் வந்துச்சா? ஏம்மா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சுமா. 2 ஸ்டெண்ட் தான் வைக்கணும். அடிச்சிருச்சு. ஹை அடைச்சிருச்சா? டாமி கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஆமா வந்து பாட்டு டிசேபிள் போட கமெண்ட் ஆகுது. செக்ஷன். சொல்றீங்க. அத சொல்ல தான் வந்தேன். ஐயய்யோ! என்ன சொல்றீங்க? கமெண்ட் அதே செக்ஷன் எப்படி தான் ஆன் சொல்றேன். பண்றது? when you ஏம்மா start to பாட்டு space or போடுங்கம்மா. yeah. எனக்கு ஆடணும் போல இருங்க, இருங்க, இருங்க. தோணுதுமா. அட்ஜஸ்ட் செட்டிங். ம். கேன் ஸ்பீக். எஸ் கமெண்ட் செக்ஷன் ஆன்லைன்ல. வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. கேப்ஷன் போட்டு ஷோஸ் ஒன்லி கேக்குறவங்க பிங்க் ஸ்கேம்ட்ரா செலக்ட். சப்போர்ட்டர்ஸ், பாரு ஹேட்டர்ஸ் எல்லாரும் வாங்கங்க. லைன்ல வாங்க, வரிசையா வாங்க. ஆட போறோம். டான்ஸ் ஆட போறோம் வாங்க. கேப்ஷன்ஸ் ஷேர்ட் பை அதர்ஸ் இன் ஸ்பேஸ். இப்ப பாருங்க. அம்மா இல்ல இல்லம்மா டாம். ஆன் ஆகலம்மா. I don't see ஓப்பன் it ஆகல. yet. I don't see it ஐயய்யோ! yet. இப்ப என்னடா இது? வேற என்னமோ நம்ம பேசுறதெல்லாம் வந்து வருமாமே! டாம் கேக்குதா? கீழ கேக்குது, கேக்குது ஏம்மா மேஜிக்கு. என்ன உன் மேஜிக்கு? ஸ்பேஸ் பக்கு. டேய் ஸ்பீக்கர் வந்தா என்னடா? கேட்க மாட்டேங்குது. இப்போ ஓகே ஆயிடுச்சு. யார்றா சரி நீங்க? டாம், ஒரு 2 நிமிஷம் குடுத்தேன்னா பேசிட்டு ஓடி போயிருவேன். டைம் இல்ல. சொல்றா, 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 ஒரே சொல்றா. ஜாலியா இருக்கு. போன பூரா பயலும் ஸ்கேம்ட்ரா ஹேட்டர்ஸ் தான் போல. கார்டு காட்டுறதுக்கு முன்னாடியே ஸ்கேம்ட்ரா, ஸ்கேம்ட்ரான்னு கத்துறானுங்க. பிரவீன் ம். காந்தி இதுல குடும்பத் தலைவிகள் கொண்டாடப்படும் ஸ்கேம்ட்ராவாம். ட்விட்டர்ல ஆள் இல்ல. ஆனா வந்து நெறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். எடேய் செருப்பால அடிச்சதே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான்டா. கீழ இறங்கி வரும்போது ஒரு பயலும் கைய கூட குடுக்கல. அவள சீண்டவே இல்ல. எனக்கு என்னமோ திவ்யா கணேஷ பிடிக்காதான். ஆனா அன்னைக்கு திவ்யா கணேஷ் ஒரு ரியாக்ஷன் பண்ணி அனுப்பிச்சுச்சு பாரு. அத மூஞ்சில அடிச்ச மாரி ஃபுல் ஸ்னப்பு தான். ஸ்டேஜ்லயும் சரி, போறப்பயும் சரி, மைரா கூட மதிக்கல. சூப்பர். சூப்பரா. ஜாலியா இருந்தது. ம்ஹ்ஹ்ம். எந்திரிச்சு நான் நின்னு எபிசோட் பார்க்கல மேபி கொண்டாடுறாய்ங்க. நான் எபிசோட் பார்த்தேன்னா வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே இல்ல. பயங்கரமா போன பேசியிருப்பேன். வாரம் குடுத்த ரெட் கார்டுக்கு இந்நேரம் ஸ்கேம்ட்ராக்கு வெளிய பெரிய சப்போர்ட் இருந்திருக்கணும். எந்த கரெக்ட்டு. அளவுக்கு இது பண்ணானுங்களோ, அதே அளவுக்கு இவனுங்க வெளிய வந்து இது பண்ணியிருக்கானுங்க. கேவலமா தொரத்தி அடிச்சிருக்கானுங்க. தேவையே இல்ல. இதுக்கு போன வாரமே இத அனுப்பிச்சிருக்கலாம். சுபிக்ஷாக்கு பதிலா நல்ல பேரோடையாவது போயிருக்கும் சிம்பத்தியோட.
உள்ள வச்சு, மாட்டி, எக்ஸ்போஸ் ஆயி, எபிசோட்ல போட்டு இத எக்ஸ்போஸ் பண்ணி, இது ட்ராமா இல்ல ட்ராமான்னு பிக் பாஸ் சொல்லி, பிரவீன லூப்ல போட வச்சு, ம். ஸோ இதுல இந்த ஸ்கேம்ட்ரா கும்பல் இதுதான் எனக்கு பெரிய ஹைலைட். கமருதீன் வேண்டும், பாரு வேண்டாம் அப்படின்னு பார்த்துட்டீங்க. ஏய் லூசு மென்டல்களா! டேய் கமருதீன் எட்டி உதைச்சது சாண்ட்ராவ. அதுக்கு என்னென்ன பில்டப் குடுத்தாங்க. சி செக்ஷன் 2 குழந்தைகளின் தாய். காமம் பண்ணி இல்ல தான் இல்ல பிள்ளை பத்தியா, மா- செக்ஸ் லைஃப பத்தி மானாவரியா பேசிட்டா. நோ 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 மானாவரிய வந்து ஸ்கேம்ட்ராவை கேள்வி கேட்டதே கமருதீன் தான். அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி லூசு துயரப்படுத்தி மாரி உட்கார்ந்து கொண்டாடிட்டு செக்ஸ் லைஃப் நம்மள வந்து ஏங்க கடிச்சிட்டு செக்ஸ் லைஃப் இருக்கானுங்க. முதற்கொண்டு பேசுனது கமருதீன் தான். இப்ப ம். என்ன கமருதீன் வேண்டும், யாரு வேண்டாம், பாரு வேண்டாமா? போயிட்டு போதுங்கிறேன். ஏங்க எங்க பிசினஸ் எப்படினாலும் சக்சஸ்ங்க. கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலைனாலும் சரி. வரலையா? அவ கூப்பிட்டாலும் வரமாட்டா. அது வேற விஷயம். வந்தனால நாங்க பயாஸ்டு ஹோஸ்ட், பயாஸ்டு சேனல் அப்படின்னு போட்டு அடிக்கிறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பேசினவன ஏங்க சாண்ட்ரா பக்கத்துல யாருங்க உட்கார சொன்னாங்க வச்சு. கமருதீன் வராத? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. யார் சொன்னாங்க? ஏங்க என்ன சொன்னா? காலையில இருந்து டிஎல்ல தானங்க ஓடிட்டு இருக்கு. ஏங்க அவங்க சரி என்னதோ மேஜிக் போடுறாங்கன்னா எப்படிங்க? ரெட் கார்டுக்குன்னு ஒரு சரி வேல்யூ இருக்குல்லங்க, எப்படிங்க? ஐயோ மேஜிக் அவன் தான் ரெட் மேஜிக் லூசு கார்டுக்கு கணக்கா. ஒரு காலையில வேல்யூ வந்துட்டீங்க எவனோ இருக்கிறத விட ஒருத்தன் கேக்குறான், டேய் நீங்க மேஜிக் வருவீங்களா ஃபைனல்ஸுக்கு? வர உன்னை கூப்பிடணுமேடா, கூப்பிட்டாதானடா வர முடியும். டேய் ஏங்க கிளவுன். ஒரு நிமிஷம் இருங்க திவ்யா. அவசரப்படாதீங்க திவ்யா. கூப்பிட்டாலும் வெக்கம், மானம், சூடு சொரணை இருக்கிறவன் வரமாட்டான். இங்க அதுதான் ஃபேக்ட். பட் ஆனா அவனுக்கு சேனல் சப்போர்ட் வேணும்னா வரதான் செய்வான். ஓகேவா? நம்ம அடிச்ச ரிவோக் ரெட் கார்டோட இது அப்படி. அது விஜிஎஸ்கே போயிருச்சாம். அதான் மேட்ரு. எல்லாரும் உன்னை ஊரே கழுவி ஊத்துறாங்கயா. அதனால தான் இவங்களே ஒரு குறும்படம் ரெடி பண்ணி பெபிகால் போட்டு ஏசியன் பெயிண்ட், நிப்பான் பெயிண்ட்ஸ் எல்லா பெயிண்ட்ஸ்ல இருக்க வெள்ளை கலரை வாங்கிட்டு வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. பாவத்தை. இல்ல இது இன்னொன்னு நீங்க வருத்தப்படுறீங்கல்ல. இப்ப கன்சிடர் ஃபினாலேக்கு கமருதீன் போய் பார்வதி போல, சரி நீங்க நினைக்கிற மாரி கூப்பிடலன்னே வச்சுப்போம். யாருக்கு நெகட்டிவிட்டி? யாருக்கு பாசிட்டிவிட்டி? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. எதுக்கு ஃபீல் பண்ணோம்? வெக்கம், மானம், சூடு சொரணை இருக்கவங்க போமாட்டாங்க. அப்படி பாரு போலனா நம்ம சந்தோஷம் தானே பண்ணோம். மேஜிக் சொன்ன மாரி. ஆமா மேஜிக் போமாட்டாட்டா. உனக்கு ஒரு பாட்டு யா, சஜஸ்ட் யா, பண்ணு யா. இருங்க நான் ஒரு அப்டேட்டாவே உங்களுக்கு கொடுக்குறேன். இங்க இருக்கிற எல்லாத்துக்கும். ஓகேவா? அவ போமாட்டா. காலில் விழுந்து கூப்பிட்டாலும் அவ போமாட்டா. அதுக்கு நான் கேரண்டி. என்னை நம்பினோர் ம். கைவிடப்படார். நான் இன்னொரு கேரண்டி குடுக்குறேன். நீங்க கால்லயே விழுந்து போவாதடா, உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்கடான்னுலாம் சொன்னா கூட, வெக்கம் இல்லாதவன் ஒருத்தன் போவான். அதுக்கு நான் கேரண்டி. அது அப்புறம் எனக்கு தெரியாது. பாருக்கு நான் சொல்றேன், அவ போமாட்டா. கூப்பிட மாட்டாங்கம்மா ஃபர்ஸ்ட். திவ்யா கூப்பிட்டாங்கன்னு அவனுங்க நினைக்க மாட்டான் கூப்பிட்டாங்களோ கூப்பிடலையோ கூப்பிடுவாங்க அவ போமாட்டா. டிஆர்பி பிச்சை நான் இவனை சொல்றேன், பொறுக்கிய கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்றேன். கூப்பிடவே மாட்டாங்க. டாம் நம்ம இந்த டேக் ஹேஷ்டேக் எல்லாம் ட்ரெண்ட் பண்றோமா, அதனால தான் பாருக் அப்படி பிஹேவ் பண்றாங்களா டுவர்ட்ஸ் சேனல் யார் சொன்னா? சப்போர்ட் யார் பண்ணுறாங்களா? சொன்னா? சொல்றவன் ரொம்ப சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போறான். ஏங்க வருதுங்க. ஏங்க. கமெண்ட்ஸ் சொல்றவன் பாருங்க சொல்லிட்டு டாம். they just want you to stop it. அவ்வளவுதான். Yeah, அதுக்கு அவங்க that's அத what பண்றாங்க. like, but ஆ. they're taking it this way because of Paru's supporters and hate இவங்க இல்லையா யார் fans. தற்குறி, It is not தற்குறிங்க. happening. நான் என்ன சொல்றேன், தற்குறி. அப்படி சொல்றவங்கலாம் தற்குறின்னு எடுத்துட்டு கடந்து அந்த போயிருங்க. டேக் அவ்வளவுதான். என்ன பண்ணுச்சு, எங்க அடிச்சுச்சு, என்னென்ன வேலை பார்த்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இல்ல மேஜிக், நீங்க அந்த இந்த இப்போ கமரு வீடியோஸ் எல்லாம் வருதுல்ல, அது கீழே போய் பாருங்களேன், என்னென்ன போட்டிருக்காங்க இல்லையா கமெண்ட்ஸ். பாரு அந்த வீடியோஸ் பார்க்க போகாதீங்க. சப்போர்ட்டர்ஸ்னாலதான் இப்படி நடக்குது. சேனல் அவனாலதான் அவளை அப்படி ட்ரீட் பண்றாங்க. பிகாஸ் ஆஃப் தெம் திஸ் இஸ் பீன் ட்ரீட்டட் லைக் திஸ். அப்படி இப்படி she ஐயோ only has to say ஜெயா it already. ஜெயா ஒரு நிமிஷம் ஜெயா ஜெயா, இங்க என்ன எப்பா, தெரியுமா ஒரு நிமிஷம் இருங்கங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஃபுல்லா புலம்பாதீங்க. புலம்பலாம். பொறுமையா புலம்புங்க. ஒரே ஒரு ம். குவிக் திங் தான் டாமி, ஒரே ஒரு ம்ஹ்ம். குவிக் திங் தான். ம்ஹ்ம். பாரு கிட்ட போய் பிச்சை எடுக்கணும். ஒருவேளை டிஆர்பி கோசரம் பிச்சை எடுப்பா. ஆனா மேஜிக் சொன்ன மாதிரி பாரு
திரும்பி கூட பார்க்க மாட்டா. நம்பர் 2 இவங்க கூட்டுன்னு போய் கம்ருவ மஞ்சள் தண்ணி தெளிச்சு மாலை போட்டு கொண்டு போய் சாண்ட்ரா பக்கத்துல உட்கார வைக்கணும். அப்போ என்னென்ன அட்டாக்ஸ் வருதுன்னு பார்ப்போமா? அப்போ எக்ரும் டிஆர்பி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபன் யூ கைஸ். வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ டாமி. தேங்க்யூ அஞ்சலி. சொல்லுங்க திவ்யா. ஆக்சுவலி எனக்கு நீங்கலாம் ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? நான் காலையில இருந்து பார்த்தேன். எனக்குமே நெறைய கமெண்ட்ஸ். ப்ளீஸ் இந்த ஹேட்ரட ஸ்ப்ரெட் பண்றதுல இது அப்படிதான் பண்ணுவோம். என்ன தோணுதோ அதத்தான் பண்ண முடியும். எவிக்ட் விஜேஎஸ் தான். அவன் ஹோஸ்ட் ஆகறதுக்கு தகுதி இல்லாத ஒருத்தன். சும்மா உட்கார்ந்து சம்பளத்த வாங்கிட்டு தின்னுகிட்டு ஊர 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 ஏமாத்திட்டு திரியிறான். அப்படிதான் போட முடியும். உங்களுக்கு பிடிக்கலன்னா போடாதீங்க. போடுவேன். அப்படிதான் போடுவேன். வெக்கமான சுடு சொரணை இருக்கவங்க யாருமே போக மாட்டாங்க. பாரு போட டாமி, மாட்டாங்க. இத கேளுங்களேன். நம்ம ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றோம்ல, இத வந்து டிடிஎஸ் போடுறான்ல, நம்ம ஆ. பேசுனது அப்படி பேசணுமா? அத வந்து ஒரு சிலர் வந்து டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி வச்சிருக்காங்களாம். இன்னொரு நாள் பண்ணுங்க. போடுறதுக்கு பண்ணுங்க சும்மா டேய் எப்ப வேணா போடுங்கடா. போடுங்க. பொங்கலுக்கு போடுங்க. யூடியூப்ல போடுங்க. பேரோட போடுங்க. சந்தோஷமா இருப்பேன். ப்ரமோஷன் தான். எல்லாமே ப்ரமோஷன் தான். போடுங்க. ஆரம்பத்துல 100 பேர் உட்கார்ந்திருந்தாங்க ஸ்பேஸ்ல. 500 பேர் உட்கார்ந்திருக்காங்க ஸ்பேஸ்ல. எனக்கு எல்லாம் ப்ரமோஷன் தான். போட்டுக்குங்க. ட்வீட் போடுவீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்வீட் போடுவீங்களா? போட்டுக்குங்க. ஐ டோன்ட் கிவ் a damn about it. We are in the celebration mode. If you guys really think சீரியஸா உங்களுக்கு வந்து பார்வ கூப்பிடாம எப்படி சேனல் அசிங்கப்படுத்தி கமருதீன் அப்படி நினைச்சீங்கன்னா முட்டாள்ஸ் ஆல்ரெடி வந்து போன சாட்டர்டே எந்த நெகட்டிவிட்டி இருந்துச்சோ எல்லாம் பாசிட்டிவா மாறிடுச்சு. டுபாகூர்ஸ் எல்லாமே பாசிட்டிவா ஆல்ரெடி மாறிடுச்சு. அதை மட்டும் சேனல் அப்படி பண்றாங்க அப்படின்னா அதை விட ஒரு கிறுக்குத்தனம் ஒன்றும் கிடையாது. பிளஸ் அப்படி கூப்பிட்டாலும் வந்து வெக்கமான சூடு சொன்ன இருக்கவங்க யாரும் போக மாட்டாங்க. இல்லாதவங்க போவாங்க. அப்ப யாருக்கு சூடு சொரணை இருக்குன்றத நீங்க வந்து எபிசோட பார்த்து கண்டுபிடிச்சுக்கங்க. ஃபினாலே எபிசோட் பார்த்து கண்டுபிடிச்சுக்கங்க. அவ்வளவுதான். இதுல சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நான் எபிசோட்ல என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, சபரிநாதன் அதாவது பூமர்நாதன் வந்து சாரி கேட்கறதும், டேய் கூப்பிட்டு உள்ள சொன்னாங்களாடா நாயே, இத்தனை நாள் சொல்லாத சாரியை இன்னைக்கு ஏன்டா சொல்றீங்க? ஓட்டு பிச்சை. அவனுங்க என்னடானா டிஆர்பி பிச்சை எடுக்கிறானுங்க பார்வதியை வச்சு. நீங்க என்னடானா ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க. எதுக்குடா? இன்னைக்கு நம்ம அரோகராலாம் ஒண்ணு பண்ணுச்சு பாருங்க. எம்மா 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 அப்படிதான் இருந்துச்சு எனக்கு அரோகரா பண்ணதெல்லாம். அரோகரா பண்ணதோட உச்சம் என்ன அப்படின்னா வந்துட்டு கம்ருதீன் அண்ட் கானு வினோத் எம்மா அவன் வெளியில பொட்டி தூக்கிட்டு போற வரைக்கும் நீ என்ன பேசிட்டு இருந்த அவனை பத்தி? வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது உனக்கு இருக்காமா? இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் பேசுவியாமா? எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்லி ஜீரோ விஎம்எஸ்எஸ் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ல வந்து முதலிடம் பிடித்தார் அரோரா சின்க்ளேயர் அப்படின்னு. எங்களுக்கு ஹாப்பி தான். ஸ்கேம்ட்ரா வந்து நல்ல பேரோட போல. ஏன்னா உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக வரலாறு எப்படி பேசப்படணும் அதான் நேத்து எங்க செய்யோன்னு சொன்ன மாதிரிதான். செய்யோன்னு சொல்லுவாரு. அதாவது வந்துட்டு வந்து ஒரு கண்டஸ்டன்ட் வந்து 2 பேர் சேர்ந்து புடிச்சு தள்ளி விட்டு சரி அந்த கண்டஸ்டன்ட்க்கு ரெட் கார்டு கொடுத்து சரி அடுத்த வாரம் என்ன அந்த அந்த கண்டஸ்டன்ட் தான் டைட்டில் வினரா கிடையாது. இமிடியேட் வீக்கே வந்து அந்த கண்டஸ்டன்ட் எவிக்டட். ஏன் எவிக்டட்? அந்த அம்மா பண்ணது புறான் டிராமா அப்படின்னு வாங்கலாம். இதுதான் வரலாறு. அப்ப யாருக்கு நெகட்டிவிட்டி யாருக்கு பாசிட்டிவிட்டி இவனுங்களே சேனலே ஃபோர்ஸ்ஃபுல்லா போடுறானுங்க. ரெட் கார்டு கொடுத்தது வந்து ஏதோ மாஸ் மூமெண்டா நினைச்சு வச்சு எஸ் ரெட் கார்டு கொடுத்து காட்டி ஆடியன்ஸை நம்ம ட்ரிகர் பண்ணிக்கங்கடா பைத்தியக்காரனாங்களா. எல்லாம் உங்களுக்கு தான். எல்லாம் உங்களுக்கு தான். போட வேண்டியதானே. அம்மா மூளையா சட்டையை ஒரு வாரம் பண்ணதை மட்டும்தான் போட்டிருக்கானுங்க மொத்த எபிசோட்ல. ஏன்டா அடுத்த அந்த அம்மா 2 வாரம் சட்டையை வச்சுட்டு தெரிஞ்சது, ஒரு வாரம் உட்காந்து ஒப்பாரி வச்சது, அதையெல்லாம் ஏன்டா போடல நீங்க ஏவியில? நீங்க தான் தைரியமான ஆட்களாச்சே. போட வேண்டியதானே. ஸ்கேம்ட்ராவின் திருவிளையாடல்கள் அப்படின்னு போட வேண்டியதானே. அதுக்கப்புறம் நைட் உட்காந்து ஜோக்ஸ் அடிச்சிட்டு இருக்குமே விக்கல் சிக்ரம் கிட்டயும் அவன் பேர் என்ன சபரிநாதன்ட்டையும், அதையெல்லாம் போட வேண்டியதானே. நல்ல மாதுளை திருகிட்டு இருப்பாங்களே. அங்கிட்டும் வந்து ஒரு பிச்சை டிஆர்பி பிச்சை. எப்பா ஆனா இந்த உலகத்திலேயே வந்து தலை சிறந்த ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டரா வந்து நான் நம்மளுடைய விஜேஎஸ் வந்து முதலிடத்துல நான் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன வைத்தறிச்சலு. ஆனா வியானாவோட ரியாக்ஷன்லாம் வந்து பிளாஸ்ட். சொல்லு தட்டி விட்டுட்டு போறேன் போடாடே. என்ன இவன் என்ன இப்படிதான் சொல்லுவான் இப்படிதான் அதையும் அவனே கேட்டுக்கிறான். டே அந்த அளவுக்கு உனக்கு வலிக்குதாடா? பார்க்க முடியலையா? அப்ப நீ பேசுற கருமத்தெல்லாம் அவங்க எவ்வளவு நேரம் உட்காந்து கேட்பாங்க?
ஓரளவுக்கு நியாயமா பேசணும்லடா. இஷ்டமேனிக்கு எதையாவது பண்ண வேண்டியது. டாமி டேய் நான் வன் குயிக்கா ம். ஒண்ணு சொல்லலாமா? நான் ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுங்க அஞ்சலி. இப்ப என்ன, இப்போ இந்த ரெட் கார்ட்ல நடந்தது த பிக்கெஸ்ட் எக்ஸ்போசே. ஒரு சின்ன கும்பல், நம்மள மாதிரி ஒரு சின்ன கும்பல் அந்த ரிவோக் த ரெட் கார்டு போட்டது. நம்ம ஒன்றும் பார்வதி திரும்ப வருவான்னு போடல. த பிக்கெஸ்ட் ஸ்கவுண்ட்ரல் வாஸ் எக்ஸ்போஸ்ட். விஜேஎஸ் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட், ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட். மேஜிக். பார்வதி போனாலும் போனா அவளை மாதிரி துணிச்சலா இருக்கிற நம்ம ஒரு சின்ன கும்பல் ஆஃப் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வச்சு செஞ்சு இவனை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டோம். கைஸ் லெட்ஸ் நாட் ஸ்டாப். அது மட்டும் தான் நான் சொல்லணும் வந்தேன். நீங்க யார ஏங்க போட்டீங்கனாலும் கமெண்ட் என்னால செக்ஷன்ல முடிஞ்சது. வந்து நான் இப்ப கூட கமெண்ட் ஒரு வீடியோ போட்டு வந்திருக்கேன். வன்ம பூனை. ஆனா நீ அநியாயம் ஓ பண்றவா. வன்மப்பூனை, தேங்க்யூடா ஃபார் மேக்கிங் அஸ் ஆல் லாஃப் ஹிலேரியஸ்லி. சத்தம் போட்டு அஞ்சலி சிரிக்கும். ஏய் வன்ம கேஸ் பூனைக்கு மட்டும் கேஸ் ஒரே ஒரு எதுவும் கிளாப் போட்டுக்கிறேன்ப்பா ப்ளீஸ். போடுங்க நானும் போடுறேன். ஒரு பாட்டு போட்டு பாட்டு போடணுமாப்பா? என்ன பாட்டுப்பா வேணும் சொல்லுங்கப்பா. அது வன்ம பூனைக்கு மக்கா மக்கா மிஷி போடுங்க லெஃப்ட் ஹேண்ட். நம்ம பாரு சாங். ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும். டேய் நைஸ் ட்ரை. யாருக்கு காத்து மேல? போறீங்க. Who wanna talk? ஏங்க Yes. எனக்கு பேசலாம் வேணாங்க. அது மட்டும் சொல்லணும் அவ்வளவுதான். சொல்லணுமா? சொல்லுங்கடா. நான் பேசுறேம்மா, பேசுமா. பேசுங்க திவ்யா பேசுங்க. ஹாப்பியா இருக்கா? திவ்யா இன்னைக்கு ஒரு 4 ஸ்கேம்ராவோட பேர் தூக்குல எவிக்ஷன். தொங்கணும். அந்த மாதிரி பேசுங்க பார்க்கலாம். ஏய் ஏங்க வன்ம பூனை. ஏங்க நானும் அப்படிதாங்க நினைச்சேன். அவன் போயிட்டாராமேங்க. ஐயோயோ 20 வருஷ காதல் மனைவி வெளியில வராங்க. இவன் காசு 20,000 ரூபாய் பேமெண்ட் கிடைக்கணும், இவன் உள்ள போயிட்டான். நான் தொங்குவான் தான் நினைச்சேன் ஆக்சுவலி. இல்ல அது ஒரு நாள் எப்படிங்க? உட்கார்ந்து அழுது சமாதானப்படுத்தி சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வீட்டுல வச்சு எல்லாம் பண்ணிருப்பா. இல்லையே இவன் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கே போயிட்டானாமேங்க. நேத்து அந்த பொண்ணு எவிக்ட் ஆயிருக்கா. நைட்டு பாத்துருப்பானா பாக்கலையான்னு தெரியல. ஆக்சுவலி 24 hours குவாரண்டைன் பண்ணிடுவாங்க, காட்ட மாட்டாங்க. சோ மச்சான் கோட்டால காட்டினாங்களா பொண்டாட்டி என்னங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் உள்ள போயிருக்கிற அப்படி பேப்பர் ரவுடி பிரச்சனைவர்கள். சோ ஸ்கேம்ராவோட எவிக்ஷன் தான் முதல்ல பேசணும் இன்னைக்கு எபிசோட்ல. ஏன்னா அந்த ஏவி ரொம்ப மோசமான ஒரு ஏவி. சீரியஸ்லி டிஸ்கஸ்டிங். அவ்வளோ அசிங்கமா இருந்துச்சு. என்ன எதுவுமே பண்ணலையாங்க அந்த பொண்ணு, ஒண்ணுமே பண்ணலையா, உட்கார்ந்து அழுவுது. இவ்வளோ ட்ரிகர் ஆகி விஜேஎஸ் ரெட் கார்டு எடுத்து திரும்ப காட்டுறான். காட்டுறா, எத்தனை தடவைனா காட்டுறா. டெய்லி கூட எபிசோட்ல அதை போட்டு பிச்சை எடுக்கடா. இன்னும் ஒரு வாரம் இருக்குதா, டெய்லி எபிசோட்ல லாஸ்ட் முடியும்ல, லாஸ்ட் முடியிறப்போ அந்த கார்டை தூக்கி காட்டுங்க ஒரு தடவை. இன்னொரு 5-6 எபிசோட்ஸ் இருக்கா, காட்டுங்க. லாஸ்ட்ல காட்டிட்டு முடிச்சுக்கோங்க. எனக்கு வந்து சீப்பானே என்றா சும்மா டெய்லி ரெட் கார்டுன்னு அப்படிதான். ஆமா டேய் சேது, என்னடா இவ்வளவு ட்ரிகர் ஆகுற? சீரியஸ்லி கைஸ் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. இவர் காடை தூக்கி காட்டுறாரா ஏவில. என்ன காட்டி புடுங்கிருக்கியா? ஒருத்தன் ஆடிட்டு இருக்கிறான் பைத்தியம் மாதிரி காடு வாங்கிட்டு. ஏண்டா உங்களை யாராவது மதிக்கிறாங்களா? அந்த காடை எவனாவது மதிக்கிறானா? ரெட் கார்டா ஃபர்ஸ்ட் நீ மதிக்கிறியா? நீ மதிச்சா திரும்ப 2 பேரையும் வந்து கூப்பிடுவியா? ரெட் கார்டு எடுத்து காட்டுறான் பெரிய புடுங்கி மாதிரி. நீ காட்டி என்ன ஆக போகுது, காட்டாம என்ன ஆக போகுது? ஏன்டா திரும்ப வந்து கூப்பிடுற, பிச்சை எடுக்கிற டிஆர்பிக்காக? ஒருத்த நான் வாரேன்னு வேற சொல்றான். டேய் எனக்கு புரியல. ஃபேன்ஸ் மீட்டை பத்தி அதுக்கப்புறமா பேசலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேம்ராவோட எவிக்ஷன் பேசியே ஆக வேண்டும். உள்ள இருக்கிற அந்த ஆன்டி எங்கேயாவது வந்து ஸ்பேஸ் கூட்டுவாங்கங்க. ஐயோ மண்டே இப்படி ஆட்டுது. நோ 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 நோ. பிரவீன் காந்தி என்னமோ உள்ள சொல்றான், இது எல்லாரையும் பாதிச்சிருக்கும், அவங்க வின்னர் ஆகணும். நோ 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 நோ. ஒரு பொண்ணு உட்காந்து ஆட்டிட்டு இருக்குது, ஒரு ஆன்டி. பயங்கரமா இருந்துச்சுங்க எவிக்ஷன் மூமெண்ட். வந்து
ரெட் கார்டு கூட இந்த அளவுக்கு யாருமே செலிப்ரேட் பண்ணலாம். அதை விட ஏன்னா காட்ட மாட்டாங்க, பாதி பயங்கரமா ஆடி விசில்லாம் அடிச்சு டான்ஸ்லாம் ஆடினாங்களாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டானுங்க, ஓரளவு தான் காமிச்சிருக்கிறானுங்க. ஸோ ஸ்கேம்ட்ராவோட எவிக்ஷன் வந்து இவ்வளவு கொண்டாட்டத்தக்க எவிக்ஷனாக மாறியது எப்படின்னு முதல்ல யோசித்து பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்குது. நீதி, நியாயம், நேர்மை வென்று இருக்கிறது. போன வாரம் 2 பேரும் ரெட் கார்டு கொடுத்து ஸ்கேம்ட்ராவுடைய அந்த நடிப்புக்கான பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஏன் ஸ்கேம்ட்ராவோட எவிக்ஷனையே கொண்டாடுறாங்க? ஆக்சுவலி ஃபீல் தானே பண்ணணும். ஸ்கேம்ட்ரா பாவம்ல, 2 குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்க சி செக்ஷன்ல. அவங்க ஒரு தாய்ங்க, அவங்க 2 குழந்தைகளுடைய தாய். அவ்வளவு உன்னதமான ஒரு நிலையில இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சூப்பர் மதரை இந்த அளவுக்கு தள்ளி விட்டுருக்குறாங்க. ஓடுற கார்ல இருந்து தள்ளி விட்டு அந்த அம்மாவுக்கு அடிபட்டு அந்த அம்மா பேனிக் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி வந்து திரும்பவும் பவுன்ஸ் பேக் 10 நிமிஷத்துல எடுத்து மாதுளப்பழம் சாப்பிட்டு ஆம்லேட் சாப்பிட்டு அவங்க ஜாலியா ஏஜோக்கு விட்டுறாதீங்க. ஏஜோக் அடிச்சு 18+ பேசி சிரிச்சு விளையாண்டு 2 நாள் கழிச்சு திரும்ப பார்வதி சாரி கேட்கறப்ப பேனிக் வந்து அந்த அளவிற்கு பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் ஸ்கேம்ட்ரா. அவங்களை எப்படிங்க நீங்க வெளில அனுப்புறப்ப நீங்க கொண்டாடுறீங்க? அவங்க தாய் இல்லையா? விக்ரம் சொன்ன மாதிரி 2 சில்ட்ரனுடைய மதர் இந்த மாதிரி பொய் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறியா? யாரோரா சொல்லிட்டாங்கடா, அந்த சேனலே முடிவு பண்ணதான வெளில அனுப்புறாங்க. நான் என்ன சொல்றேன், பேசிக்கா சொல்றேன், ஸ்கேம்ட்ராவுக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம். கரெக்டா? அவங்கள வந்து தள்ளி விட்டாங்க. மேன் ஹேண்ட்லிங், வயலன்ஸ், பிசிக்கல் வயலன்ஸ் நடந்திருக்குது. அந்த பொண்ணைய எவிக்ட் பண்றீங்க கைஸ். அவங்கள உள்ள வச்சு அவங்கள பூஜை போட வேண்டியதானே? ஏன் வெளில அனுப்புறீங்க? பணப்பெட்டி ஏன் எடுக்கல சாண்ட்ரா நீ கேக்குற? நீ சொல்லிருக்க வேண்டியதானே போன் பண்ணி சாண்ட்ரா கிட்ட, ஏமா அவனை அனுப்ப போறாங்க, நீ பணப்பெட்டி எடுத்துருமான்னு சொல்ல வேண்டியதானடா. அவ்வளவு அக்கறை இருந்தா அக்கறையா கேக்குறான். நீங்க ஏன் பணப்பெட்டி எடுக்கல? ஏன் எடுக்கணும்? அவங்கதான் சொல்றாங்களே அவங்க டைட்டில் ஜெயிப்பாங்கன்னு இருந்தாங்களாமே. ஏன்னா சிம்பத்தி ஆகி குடும்ப தலைவிகளுடைய வாக்குகள், குழந்தை பெற்ற தாய்களினுடைய வாக்குகள், சின்ன குழந்தைகளுடைய வாக்குகள், பாரு ஹேட்டர்ஸ், கமருதீன் ஹேட்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வாக்குகள் ஆகி 50 லட்சம் ரூபாய் கிடைக்கணும். அக்கா ஆன்னு வாயை பறந்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. கேரட் அல்வாவை தூக்கி நேத்து வச்சுட்டு ஆய் போயிட போகுது. போயிருச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு சொல்றாங்க எனக்கு அழுகையே வரல பிக் பாஸ். உனக்கு வராது, நீ ஆக்சுவலி எப்பவுமே உனக்கு அழுகையே வராது, நீயா தான் அழுவ. என்னைக்கு நீ உண்மையா அழுத சொல்லு? ஒரு நாள் அழுதுருப்பியா? ஃப்ரீஸ் டாஸ்க்ல உண்மையா அழுவாங்க எல்லா சீசன்லயும். ஒரு சில பேர் தான் நடிப்பாங்க. இந்த அம்மா ஃப்ரீஸ் டாஸ்க்லயும் நடிச்சாங்க பாருங்க. புருஷனை கட்டி பிடிக்கிறப்போ அங்க அழணும்னு அவசியமே கிடையாது, அவ்வளோ அழுக, பயங்கர ஃபேக். சோ பிக் பாஸ் எனக்கு அழுகே வரல, நான் சிரிச்சுட்டே போறேன். பிக் பாஸ் வேற என்ன பண்ண முடியும்? நீ என்ன அசிங்கப்பட்டு வெளில போற? சோ அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு நீ அழுதினா அவ்வளவுதான், செருப்பு கொல்ட்டி அசிங்கமாயிடும். இல்ல அவங்களுக்கு அழுக வராதுங்க. ஆக்சுவலி அவங்க வந்து கிளிசரின் போடாத ஒரு நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சின்னத்துறையில சில பேர் சொன்னாங்க. கிளிசரினே கேட்க மாட்டாங்களாம் சரி எல்லாம் நடிக்கிறப்போ. அப்படியே அழுகன்னு சொன்னா உடனே அழுதுருவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ நீங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால நீங்க இன்னைக்கு அழாதது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதாவது நீங்க நினைச்சா நீங்க அழுவீங்க, இல்லைன்னா அழமாட்டீங்க. ஏன்னா டிராமா தானே ஃபுல்லா. ஸோ எவிக்ஷன் பயங்கரமா இருந்தது. அண்ட் வந்து ரொம்ப கொண்டாடத்தகுந்த வகையில இருந்தது. இங்கெல்லாம் நிறைய பேர் நிறைய ஆண்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அபார்ட்மெண்ட்ல எல்லாம் பயங்கரமா இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் திவ்யா வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ண விதம், ஹக் பண்ண போறாங்க. அதுல எழுதி இருக்குது திவ்யா அதை ஓபன் பண்ணி கொடுங்க எழுத்திக்கிறாசர. இந்த அம்மா ஹக் பண்ண வரப்ப ஹக் பண்ண, அவ்வளோ பெரிய ஆளா நீ சாண்ட்ரா? ஸ்கேம் தானே பண்ணீங்க? அவ்வளோ பெரிய ஆளா நீங்க? திவ்யா வருது, அது சேனல் கோட்டால இருக்கிற ஒரு பொண்ணு, அவ வந்து ஹக் பண்ண வரா, வேணான்றாங்க இவங்க மேடம். டேய் நீ அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு கைஸ். அத வந்து உடனே இங்க ஸ்கேம்ட்ரா இங்க வந்து பேசுறப்ப திவ்யா ஐ லவ் யூ சோ மச், எனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுடா, எனக்கு வந்து அங்க வச்சு கேட்கணும்னு தோணலடா. மூட்டு போடி வெளில, உன்னை யாரையும் பேச சொன்ன? ஏடி நின்னு அசிங்கப்பட்டுட்டே இருக்கிற? வெளில போன்னு சொல்லிட்டாங்கல்ல. திவ்யாவை கூப்பிட்டியே இவ்வளவு பேசுற? உனக்கு தெரியும் திவ்யா செருப்பட்டு அடிப்பான்னு உனக்கே தெரியும். அவ அடிக்கிறா, இல்ல நீங்க அப்படிலாம் மூஞ்சி வச்சுக்காதீங்கன்றா. எனக்கு புரியல கைஸ், இந்த பொண்ணு ஏன் இப்படி பச்சையா நடிக்குது? ஒவ்வொருத்தவங்களையும் விக்ரம் ஐ லவ் யூ, ஐயோ டிஸ்கஸ்டிங், சீரியஸ்லி பார்க்க முடியல. என்னடி இவ்வளவு வெக்கங்கெட்டு தெரியுறீங்க? மானரோஷமே இல்லையா? ஏதோ உனக்காகவா இறங்கி வந்தா? அவன் அதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சான். அவன் யாருக்குள்ளே அதனால உள்ள இருக்க முடியல, அந்த உடம்ப வச்சுட்டு வெளில வந்துட்டா. அப்படி அதுதான் நமக்கு சாக்கு, இந்த இதுல பெர்ஃபார்ம் பண்ணாதான் பண்ண அப்படின்னு அவன் பெர்ஃபார்ம் பண்ணான். அதுக்கு அவனுக்கு அவ்வளவு பெரிய அப்ளாஸா? ஸ்கேம்ட்ரா லவ் யூ சொல்றது என்ன, அவன் லவ் யூ சொல்றது என்ன? ஐயோ ஒரே கூத்தா இருந்துச்சு. ஸோ
மத்தபடி திவ்யா இந்த சாரி தேங்க்ஸ் இஷ்யூல வந்து ஸ்கேம்ட்ராவினுடைய முகத்திரையை கிழித்து முதுகுல குத்தாம, நடிக்காம, ஸ்கேம் பண்ணாம, டிராமா பண்ணாம, ஒருத்தர் கூட பழகுறியா, அவங்க கிட்ட நீ என்னவா இருக்கிற, உன்னை எப்படி அவங்க கிட்ட வெளிப்படுத்துற அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மையை கொடு. இவ எப்படா நம்ம முதுகுல குத்துவாங்கங்கிற பயத்தை கொடுக்காத, ஸ்கேம் பண்ணாத. ரிலேஷன்ஷிப் ஸ்கேம் வந்து நீ பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிற. சோ உனக்கு ஸ்கேம்ட்ரான்னு வெளியில வந்து மக்கள் பெயர் வச்சிருக்கிறது ரொம்ப நியாயம்தான் அப்படிங்கறத வந்து எடுத்து திவ்யா பேசிய விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு. மத்தபடி வந்து ஒப்பீனியனே இல்லை. அண்ட் பிஜேஎஸ் உடைய கேவலமான காஜி இன்றைக்கும் வெளிப்பட்டது. வியானா ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அரோரான்னு சொன்ன உடனே எனக்கு பிளஸ் ஆயிடுச்சுங்க. அரோரான்னு சொல்லதான் செஞ்சாங்க. ஒரே வார்த்தை எபிசோட் பாருங்க, உடனே சிரிக்கிறான். டேய் சேத்து ஏண்டா இப்படி அலையிற அப்படிங்கிற மாதிரி தான். இது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு பாக்குறது. அவ ஓட் கேட்கறதே சர்காஸ்டிக்கா கேட்கறா. ஏன்னா வேற வழியில அவளுக்கு தெரியும் இவங்கதான் வின் பண்ண வைக்க போறாங்க, இல்லைன்னா அரோரா ரன்னர் ஆக்க போறாங்கிறது வியானாவுக்கு தெரியும். சோ அதனால அவ வந்து கிண்டல் பண்றா. அதை கூட புரிஞ்சுக்காம அரோராவுக்கு ஓட் கேட்ட உடனே பயங்கரமா சிரிக்கிறான். எபிசோடு ஆரம்பிச்ச உடனே அவனோட ஈகோ தான் ஹிட் ஆகுது. எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனேயுமே வியானா பயப்படாதீங்க, அவங்களை வியானா விக்ரம் ஓட் கேட்க சொல்ல மாட்டேன், கேட்டாலும் போட மாட்டோம்டா. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம்ல. நீ விக்ரம்க்கு யாராவது ஓட் போடுவாங்களா? சாப்பாடு சாப்பிடுறவங்க ஓட் போடுவாங்களா? மனிதநேயம் இருக்கிறவங்க ஓட் போடுவாங்களா? ஆக்சுவலி கேம்பெயின் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம்க்கு ஏன் நீங்க ஓட் போடக்கூடாதுன்னா, விக்ரம்க்கு வந்து மனிதநேயம் கிடையாது, மேன் ஹேண்ட்லிங் பண்ணுவார். ஒரு பொண்ணை கழுத்தை நினைச்சு கொல்லணும்னு கொலை, அதாவது தற்கொலைக்கு தூண்டுகிற அளவிற்கு, கொலை முயற்சி செய்கிற அளவுக்கு அவர் ஒரு கொடூரமான மனிதர். அதற்கு பிறகு அவங்ககிட்ட ஹியூமானிட்டி கிடையாது. காமெடிங்கிற பேர்ல 18+ பேசுவாரு. காமெடியே அவருக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு காமெடியன் அப்படின்னு ஒரு ஸ்கேம், பிக்கஸ்ட் ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் காமெடியன் அவரை சொல்லிக்கிறதே ஆக்சுவலி இது ஒரு காமெடியாக இருக்கிறது. கேம் எஃபர்ட் கிடையாது, பிசிக்கல் டாஸ்க் பண்ண தெரியாது, மென்டல் டாஸ்க் விளையாட தெரியாது. ஒரு சின்ன டாஸ்க்ல கூட 1 மணி நேரம் விளையாண்ட அந்த நட்டு டாஸ்க்ல எல்லாம் கேவலமா கேப்டன் கலந்து கொண்ட எல்லா கேப்டன்சி டாஸ்க்லையும் தோல்வி அடைந்த ஒரு கேவலமான, ஒரு உடல் பலம் இல்லாத, விளையாட தெரியாத ஒரு தற்குறி, தப்பு தாளம், ஒரு அழுகிய தக்காளி விக்கல் சீக்கிரமா தயவு செஞ்சு யாரும் ஓட் பண்ணாதீங்க. ஏங்க சபரிநாதன் ஐயோ திவ்யா ஒரே சிரிப்பா வருது எனக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. சபரிநாதன் என்ன? சபரிநாதனுக்கு யாரும் ஓட் போடாதீங்க கைஸ். காரணம் ஏன்னா சபரிகிட்ட வந்து மனிதநேயமே இல்ல. சும்மா கொரோனா டைம்ல நான் கூட தான் ஹெல்ப் பண்ணேன், டாமும் பண்ணாங்க, எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம். கொரோனாவுல ஹெல்ப் பண்றதுக்கும் பிக் பாஸ் சீசன் 9 அவனுக்கு ஓட் போடுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கொரோனா முடிஞ்சு 5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமா நிறைய டிசாஸ்டர்ஸ், நிறைய புயல், நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாடு பார்த்து விட்டது. அதுக்கெல்லாம் கூட நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால எங்களுக்கு ஓட் போடுவீங்களா? அப்படி பண்ண முடியாது. கொரோனாவுக்கு அவங்க போர்வை வாங்கி கொடுத்ததுக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல 150 ரூபா செலவு பண்ணி ஓட் போடுறதுக்கு சம்பந்தம் இல்ல. போர்வையே 100 ரூபாய் தான், இங்க சப்ஸ்கிரிப்ஷன் 150 ரூபாய். சோ அதனால சபரிநாதனுக்கு மனிதநேயம் கிடையாது. சபரிநாதனுக்கு வந்து ஹியூமானிட்டி கிடையாது. ஒரு பெண்கள் மேல ஒரு கருணை கிடையாது. பெண்களை எப்படி நடத்தணுங்கிறது தெரியாது. இன்னைக்கு என்னதான் சாரி கேட்டா கூட இவன் வந்து பச்சையா நடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஃபேக் கண்டஸ்டன்ட். பிக் பாஸ்ல அவனுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாது. ரொம்ப கோலை, உப்புக்கு சப்பானி, கனியினுடைய முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு வாங்கி வாங்கி தின்னு சாப்பிட்டதை தவிர அவர் எதுவுமே அவர் பண்ணது கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்காக அவர் எதுவுமே பண்ணதில்லை. முத்துக்குமரனை காப்பி பண்ணிட்டு 90 நாள் வெஜிடேரியன், யானம், சாச்சனா தங்கச்சி மாதிரி ரம்யா தங்கச்சியை தவிர புதுசா அவர் எதுவுமே இந்த சீசனுக்காக யோசிச்சுட்டு கூட ஆக்சுவலி வரல. ஒரு டியூஷன் கூட அவர் போகல பிக் பாஸ்க்காக. அப்படிங்கிறதுனால சபரிக்கு யாருமே ஓட் பண்ணி தயவு செஞ்சு ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது யாருமா இருக்கிறாங்க? அடுத்தது யாரு? அரோரா சின்க்ளேர். அரோரா சின்க்ளேர் அப்படிங்கிறவங்க வந்து ஆபாச அப்படியே குறியீடு. ஆபாச குறியீடு அவங்க நாங்க. அவங்க 18+. அவங்க வந்த நாள்ல இருந்தே பையன் 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 இதை தவிர அவங்களுடைய எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு பையன், அவ்வளவுதான். தடவுறது, முத்தம் கொடுக்கறது, கழுத்துல கிஸ் கொடுக்கறது, தொடைய தடவுறது, பிரைவேட் ரூம் கூப்பிட்டது, துஷார் 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 துஷார், ஒருத்த வெள்ளையா அழகா இருந்துடக்கூடாது, துஷார் 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 சொல்லிட்டு ஆண்களை வசீகரிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் அவர்கள் செய்தார்களே தவிர, கானா வினோதா என்னோட வினு குட்டி, கமுருதி அவ கமுருதின்னு சொல்றதே ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப ஒரு இதா, ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, பச்சையா சொல்ல தெரியும் எனக்கு. அவ்வளவு ஒரு மாதிரி அழுத்தி கமுருதி என்ன எனக்கு புரியல. கோ கண்டஸ்டன் தானே, உன் வீட்டுக்கார் இல்லையே, என்னடா பேசுறீங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஆபாச குறியீடுக்கு எந்த தனித்திறமையும் கிடையாது. அவங்களுக்கு சரியா பேச தெரியாது, பேச்சு திறமை கிடையாது, அவங்களுக்கு ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ண தெரியாது.
எதுவுமே ஆக்சுவலி டேலண்டே அவங்க கிட்ட கிடையாதுன்னு அது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாப்பி பண்ண தெரியுமே தவிர வேற எந்த டேலண்டும் எனக்கு கிடையாது. எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கு பாட தெரியுது, ஆட தெரியுது. ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில இருக்கணும், இந்த நிகழ்ச்சியில ஜெயிக்கணும், இந்த கப்பு வேணும்னு ஒரு நாள் கூட அவங்க சொன்னதே கிடையாது. எனக்கு ஏன்டா ஓட் போடுறீங்க? முட்டா பசங்களாடா நீங்க, என்ன ஏன்டா உள்ள வச்சிருக்கீங்க, என்ன அனுப்புங்களடா, டிசர்விங் பர்சன்ஸ்லாம் வெளில போயிட்டாங்களேடா, நான் ஏன்டா உள்ள இருக்கிறேன் அப்படின்னு அவங்களே ஒரு 60 நாள் வரைக்கும் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய அழகில் மயங்கிய விஜய் சேதுபதி அவர்கள் தீவிரமாக அவர் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. உங்களுக்கு கேக்குதா திவ்யா பேசுறது? கேக்கல பண்றதா இருந்தா நான் முதல்ல வேற ஹோஸ்ட வச்சு பாருங்க. என்னால வர முடியாதுங்கிற அளவுக்கு நெருக்கடி கொடுத்து அரோரா உள்ள வச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர, அரோராவுக்கு வந்து ஆபாசத்தை தவிர இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க எந்த, ஏன்னா அவங்களாலதான் இந்த நிகழ்ச்சியை எடுத்து மூடணும் அப்படிங்கிற அளவுக்கு போராட்டம்லாம் பண்ணாங்க சில கட்சிகள்ல இருந்து. அந்த அளவுக்கு 18+ பண்ணாங்க. ஸ்விம்மிங் பூல ஓமையாகப்படுத்தி அவங்க பேசிய விஷயங்கள்லாம் டிஸ்கஸ்டிங். சோ அரோராவும் உங்க ஓட்ட தயவு செஞ்சு போடாதீங்க. இன்னொருத்தன் விக்ரம் சொல்லிட்டாராமா, இன்னொருத்தன் யார் இருக்காங்க, திவ்யா கணேசா. ஆக்சுவலி எனக்கு திவ்யாவுக்கு ஓட் போடணும்னு கேம்பெயின் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அதனால நான் திவ்யாவை வந்து விட்டுடுறேன் இந்த வாரம். உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா எனக்கு இந்த 3 பேரும் ஜெயிக்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறேன். சோ ஆனா இன்னைக்கு அரோராவுக்கு கிளாப் பண்றதுக்கு எவ்வளோடா கொடுத்தீங்க எனக்கு புரியல. அங்க இருக்கிறது எல்லாமே ஸ்கேம்ட்ராவோட ஹேட்டர்ஸ். அரோராவுக்கு கிளாப்பே ஆக்சுவலி யாருமே பண்ணல. ஆனா எப்படி கிளாப் சவுண்ட் வந்துச்சுங்க? இப்ப மேஜிக் போட்ட மாதிரி போட்டு காமிச்சாங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே அரோரா கிளாப் எல்லாம் பண்ணல. இவங்களாவே வந்து சவுண்ட், திடீர்னு சவுண்ட் வருது. சோ இதன் மூலமாக என்ன அப்படின்னா, அரோராவினுடைய கையை பிடிப்பதற்கு விஜய் சேதுபதி காத்து கொண்டிருக்கிறார். ஆக ஒரு கையே நிச்சயமா அவங்க பிடிப்பாங்க. அது லெஃப்டோ ரைட்டோ, மேபி லெஃப்டா இருக்கலாம். ஆனா ஒரு ரன்னர் அப்பா வருவதற்கான வாய்ப்புகள் ஃபார் ஷுவர். ஆனா வின்னர் ஆகுறாங்களாங்கிறது தெரியாது. பட் ஒரு கை அரோராவுடைய கையை நிச்சயமாக விஜய் சேதுபதி பிடிப்பார் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது கைஸ். ஏங்க சோ அவ்வளவு அதுக்கப்புறமா ஆசையாங்க வர அந்த ஆளுக்கு? எபிசோட் அவ்வளோ வெறிங்க. நீங்க பாக்கலையா? வியானா சொல்லவுமே வலிறாங்க. ஐயோ, நான் என்ன கேக்குறேன், குறும்படம் போட்டேன்ல, குறும்படத்துல தெளிவா தெரியுது. முந்தா நாளே இந்த பொண்ணு அந்த பையனை ட்ரிகர் பண்ணுது, கானா வினோத்தை. அவன் பாவம் கஷ்டப்படுறவன். மறுநாளும் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காதுன்னு சொல்லி ட்ரிகர் பண்ணுது. அவன் குட்டி போட்ட போன மாதிரி அந்த பணத்தை சுத்தி சுத்தி வரான். நீ எடுக்கதா இருந்தா அவன் இல்லாத டைமா பார்த்து எடுத்துட்டு ஓடிடணும். அதை விட்டுட்டு அவன் இருக்கிற டைமா பார்த்து போய் போய் நின்று அவனை ட்ரிகர் பண்ணி அவனை உடனே எடுக்க வச்சது இதனுடைய பியூர் கேம். இதுதான் அந்த குறும்படத்துல இருக்குது. அததான் அவங்க பேசியிருக்கிறாங்க. இதுல என்ன நீ ஒயிட் வாஷ் பண்ணி ஏன் எக்ஸ்போஸ் ஆகுற சேது? அதுலயே தெரிஞ்சிருச்சு. குறும்படம் நீ இல்ல இல்ல போடாம இருந்தா கூட இவங்க அது அப்படியே இவங்க கடந்து ஒரு புது போயிருப்போம். புது யுக்தியை வந்து கையாளுறாங்க சேனல். என்ன புது யுக்தி அப்படின்னா, நீங்க பார்த்தது அதுதான். பட் நீங்க வந்து அத தவறா புரிஞ்சிருக்கீங்க. உங்கள நாங்க கரெக்ட் பண்றோம்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றானுங்க. டேய் இதெல்லாம் என்றா ஓரளவுக்காவது நியாயமா பண்ணுங்களேன்ன்ற மாரி தான் இருந்துச்சு. டேய் அரோரா எதுக்குடா சிரிக்கிறாங்க? நான் என்ன கேக்குறேன், ஒருத்தங்க ஷாக் ஆனா, இப்போ எனக்கு வந்து ரெட் கார்டு பார்வதிக்கு கொடுக்குறாங்கன்னு சில பேர் போஸ்ட் போட்ட உடனே நான் ஷாக் ஆனேன். அப்படின்னு சிரிக்கவா செஞ்சேன்? ம். சிரிக்கவாங்க செஞ்சேன். ஷாக்கானா எப்படிங்க சிரிக்க முடியும்? இவன் என்ன கேக்குறான், அவங்க எப்படி இருக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணக்கூடாது, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றல. அப்புறம் ஏன் பிரவீன் இப்படி ஃபீல் பண்ணக்கூடாது நீ ஏன் சொல்ற? பிரவீன் உங்க டோனை கட் பண்ணுங்க. நீ யாரா சொல்றது? உன் டோனை கட் பண்றா முதல்ல. நீ இந்த ஷோவை விட்டே கியூட் பண்றா. நீ யாரு பிரவீனை சொல்றதுக்கு அந்த டோனை கட் பண்ணுங்கன்றான். வியானா உட்காந்து கரெக்டா அப்படியே இந்த ஆளுக்கு வர வேலையில எப்ப பாரு அரோராக்கே சோப் போடுறான்னு மனசுல நினைச்சிட்டு இருக்குது. அதை அப்படியே கேட்ச் பண்ணி மைண்ட் வாஷ கேட்ச் பண்ணி சொல்றான். என்ன வியானா அப்படிதானே நினைக்கிறீங்க? அவன் ஆமான்னு சொல்ல வேண்டியதானாங்க. சொல்ல என்ன ஆக போகுது? ஆனா ஆமா சார் அப்படின்னு சொல்லிடுவேன். என்ன அனுப்புவீங்க? வெளில அனுப்பிச்சிருவீங்களா? அனுப்புங்க. காசெல்லாம் கட் பண்ண முடியாது. அக்ரிமெண்ட் படி காசை கொடுத்தே ஆகணும். நீங்களாம் ஒண்ணுமே கொடுக்க முடியாது. எல்லாம் கேஸ் போட்டுருவாங்க பணம் கொடுக்கலாம். பாருக்கே பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவங்க குடும்பத்துல எல்லாருமே கிரிமினல் லாயர்ஸ் தூக்கி விஜயேச உள்ள வச்சிருவாங்க. அக்ரிமெண்ட் படி ரெட் கார்டு வாங்கினாலோ இல்ல நாங்க செத்துட்டாலோ அக்ரிமெண்ட்ல சைனே அதுதான் இருக்கும். நாங்க இறந்துட்டாலோ இல்ல நாங்க வந்து எங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த பணத்தை உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம்னு சொல்லிடுவாங்க. அவங்க அக்ரிமெண்ட்லயே அது இருக்கும். அதனால இந்த பணம் கிடைக்காதுன்னு உருட்டுறவங்க எல்லாம் ஓரமா போய் உருட்டுங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலி விஜய் சேதுபதியே பணம் கொடுக்கணும் பார்வதிக்கு. அவன் வாங்குற சம்பளத்துல பாதி கூட. ஏன்னா இப்போ வரைக்கும் பாரு 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 என்ன நீ ரெட் கார்டை தூக்கி காட்டுற எனக்கு புரியல. அண்ட் வியானா இன்னைக்கு நடத்திய விதம் ரொம்ப கேவலமாக இருந்தது. குறும்படம் போடாமல் இருந்திருந்தா விஜய் சேதுபதி ஓகே, உனக்கு லைட்டா ஒரு கிரஷ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருக்கலாம்.
ஆனா அவன் குறும்படம் போட்டதுனால இவனுக்கு வந்து லவ் பண்றான். இவனுக்கு வந்து உண்மையிலேயே சேதுபதி அரோராவை லவ் பண்றான்ங்கிறது உறுதியாகி இருக்கிறது. நீ உனக்கு என்னடா வேலை? நீ ஹோஸ்ட் தானடா. நீ ஏன் குறும்படம் போடுற அரோராவுக்கு? ஏன் அரோரா மேல? ஏன்னா நம்ம ஒரு வாரமா பேசுறோம் இல்ல, இந்த 2 நாளா ரொம்ப பேசிட்டோம். அரோரா தான் காரணம், அரோரா தான் மனிபுலேட் பண்ணாங்க, அரோராவுக்கு ஓட் போடாதீங்கன்னே கானா வினோத் ஃபேன்ஸ் எல்லாம் போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கானா வினோத்தோட ஒரு ஓட்டு கூட அரோராவுக்கு போக கூடாது அப்படின்ட்டு. சோ அதனால அந்த பயம் இவனுக்கு தாங்க முடியல. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஓட் தான் வெற்றியாளரை முடிவு பண்ணும். அவங்க நினைச்சிருந்தா திவ்யா விக்ரம திவ்யா வின் பண்ண இத்தனை வச்சிருந்திருக்கலாம். நாள் கேளுங்க கேளுங்க இன்னைக்கு இத்தனை நாள் பாத்தீங்களா இருங்க இருங்க வினோத் கமருதீன் பேர் எடுக்கிறா இவ வெக்கமே இல்லாம அரோரா அதுதாங்க நான் என்ன ஒரு சொல்றேன் கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு மானங்கட்டவன்றது வந்து இதுல ப்ரூவ் ஆகுதா? இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு விஜய் டெலிவிஷன்ல வந்து அந்த போல் இருக்கும்ல, அந்த போல் இருக்கும் பொழுது யார் 4 பேர்த்த நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்கல்ல, அரோராக்கு மொத்தமாவே 5% தான். ஏன்டா டேய்? அப்ப இத்தனை நாள் ஊரை என்னடா திவ்யா கணேசனுக்கு 65%. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கானுங்க. அரோராக்கு 4%, விக்ரமுக்கு வந்து 5%. எப்பா ஐயோ, ஏன்டா நீங்க இவங்களுக்கு தான்டா 5% பெரிய வேலையை போடுறாங்களாங்க வச்சீங்க. விக்ரம்க்கு? ஆமா. அடப்பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் என்ன சொல்றேன் கைஸ், இப்போ வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு இவன் லவ் பண்றான்ங்கிறது. அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. பட் நான் என்ன சொல்றேன், நீ வந்து மக்களை மனிபுலேட் பண்ண முடியாதுடா. உனக்கு ஏன் அவ்வளவு பயம் அரோராக்கு மக்கள் ஓட் போடக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்கன்ட்டு போய் வேக வேகமா வாலியை தூக்கிட்டு வந்து ப்ரூஃப் பண்றான், ஒயிட் வாஷ் பண்றான். அசிங்கமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுல ரொம்ப தெளிவா அவங்க சிரிச்சதும் அவங்க வந்து ஷாக் ஆகி ஒரு மாதிரி அதாவது எக்ஸாக்டா பிரவீன் என்ன வேர்டு சொன்னா அந்த மாதிரி அப்பாடா போயிட்டாங்க. ஆனா நம்ம 4 பேர்ல யாரோதான் ஒரு வின்னருங்கிற தெளிவு திவ்யா உட்பட எல்லாருக்கும் இருந்தது. யாருமே அதுக்கான ஃபீல் பண்ணவே இல்லை. அதே குறும்படத்துலதான் விக்கல் விக்ரம் வந்து ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ் வா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதையும் அதே குறும்படத்திலே ஆமா. போட்டு விக்ரம் எக்ஸ்போஸ்ட். சபரி அவன் வந்து அந்த சபரி அவனை சென்ட் ஆஃப் பண்ற விதத்திலேயே சபரி ஆல்ரெடி எக்ஸ்போஸ்ட் தாங்க. சபரி நடிக்கிறான் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். இப்பவும் அவன் நம்புறான் நம்ம தான் டைட்டில். டேய் நீ என்னடா பண்ண சபரி? இல்ல இல்ல ஏன்டா கூப்பிட்டு எங்களை எனக்கு கொல்ற? தெரிஞ்சு செத்துடுறா நாங்க வேணா. நீ ஜெயிச்சுக்கோடா, எங்களுக்கு புரியல. ஏண்டா என்ன பண்ண மேன் நீ சொல்லு. இந்த டைட்டில் கூட நீ எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவ? முத்துக்குமாரனாவது ஏதாவது உதவும் பண்ணான்னு வச்சுக்கோயேன். ஏதோ ஒண்ணு பண்ணா நியாயமா இருக்கிற மாதிரி ஒரு பண்ணா ஒரு விஷயம் கிரிஞ்சு தான். பட் இருந்தா கூட பண்ணான்ல, நீ எது அப்படி கூட பண்ணியடா. நீ அவன மாதிரி ட்ரை பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் தோத்துட்டியடா. தோத்துக்கிட்டே இருந்தீங்கடா. ஒரு வாரம் உனக்கு கிளாப் பண்ணிருப்பாங்களா மக்கள் ஆடியன்ஸ் சொல்லு? ஒரு வாரம் இல்ல ஒரு வாரம் உன அப்ரிசியேஷன் பண்ணிருப்பாங்களா சொல்லு? நீ சேனல் கோட்டானுங்கிறதுனால உனக்கு எனக்கு ரெட் கார்டு கொடுக்காம காப்பாத்தி வச்சாங்க. ஏதோ உங்க அம்மா உட்காந்து முருகன் கோயில சாமி கும்பிடுறதுனால நீ ஃபைனலிஸ்ட் ஆயிட்ட. அதோட கிளம்பிடு. டைட்டில் ஆசைலாம் படாத, தயவு செஞ்சு சொல்றேன். வேணாம் நமக்கு அதெல்லாம். அசிங்கப்படுத்துவாங்கடா நீ டைட்டில் ஜெயிச்சா. உன்னை நீ அதை என்ஜாய் பண்ணவே முடியாது. பாகுபலியோட அண்ணன் யாருங்க அவன்? பல்வாழ் தேவன் வாங்கிட்டு என்னால உன்னை உணர முடியல, என்னால உன்னை உணர முடியலன்னு கைய ரத்தாபிஷேகம் பண்ணுவான் பாரு. அந்த மாதிரி வந்து பண்ணுவ. உன்னால டைட்டில் உண்டுங்கிறதெல்லாம் உணர முடியாது. உனக்கு அந்த மாஸ்டரே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அண்ட் பிரவீன் வியானா இஷ்யூவை வந்து விஜய் அட்ரஸ் பண்ண விதம் ரொம்ப தவறு. கோஸ்டா இருக்கிறதுக்கே இவனுக்கு தகுதி கிடையாது. இவனுக்கு வந்து இன்னைக்கும் பிரவீன் அட்ரஸ் பண்றாங்களா? இன்னைக்கும் அட்ரஸ் பண்ணானா? ஆமாங்க, ஆமா பிரவீன் ஆமாக்கா தானே ஆமா. சொல்றான் அந்த டோனை அதிகமா கட் பண்ணுங்கன்றான். பிரவீன் என்ன சொல்றான் தெரியுமா? சபரி ஒரு மாதிரி நெக்கலா முழிச்சான். ஏய் ம். சரி, நீ இப்படி முழிக்கிறதுனாலலாம் என்னுடைய ஸ்டாண்ட மாத்திக்க முடியாது. எனக்கு உன்னை பாக்குறப்போ அப்பாடா ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் போயிட்டு நம்ம ஜாலியா ஜெயிக்கலாங்கிற மூமெண்ட்ல நீ இருந்ததை நான் பார்த்தனோடனே அது எப்படி நீங்க பாப்பீங்க? அது எப்படி உங்களுக்கு தோணும்? அதை நீங்க உங்களுடைய கருத்தாக தான் இருக்க முடியும். அப்படிதான் பண்ணாரு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்லனா எனக்கு அவன் பண்றதை பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் இருந்துச்சுன்னு நான் சொல்றது என்னன்னா தப்புன்னு டைரக்டா கேட்டான். உடனே ஆடியன்ஸ் கிட்ட போறான். பாத்தீங்களா எப்படி அடமண்டா பேசுறாரு? பாத்தீங்களா எப்படி என்கிட்ட ஏன் அடமண்டா பேச? உனக்கு அடிமையா? நீ ஹோஸ்ட் தானே. நீ அங்க என்ன நீதிபதியா, ஜட்ஜா, ஜுடிஷியரா? நீ என்னடா நீ? எனக்கு புரியல. ஹோஸ்ட் மிரட்டுறான் பிரவீன. அதாவது பிரவீனுக்கு வந்து உங்களுக்கு தெரியுதா? பிரவீன் வந்து என்ன சொல்லியிருந்தான்? எவிக்ட் ஆகிறப்போ உங்க கூட எனக்கு வாய்ப்பு எல்லாம் வேணும்னு கேட்டிருந்தாருல. அதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கறத ஓப்பனா சொல்லிட்டு மிரட்டுறா. நீ அதட்டுறீங்க, திமிரா பாக்குறீங்க, அடமண்டா இருக்கிறீங்கிற அளவுக்கு ஓவரா வந்து அவனை ரொம்ப புள்ளி பண்ணான். பயங்கரமா அவனை மட்டம் தட்டி அவனை உட்கார வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிடா. பிரவீன் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணு. பிரவீனே ஒரு கோலை, அவனே உன்னை வந்து ஏத்து பேசுறான்னா நீ எவ்வளவு பெரிய கோலை? 2 பேரும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணுங்க. அந்த வாத விவாதத்துல வெற்றி பெறதை விட்டுட்டு அவனை மிரட்டுறான்.
நீ என்ன சத்தமா பேசுறேன்றான். இதெல்லாம் ஒரு ஹோஸ்ட் பேசுற வார்த்தைங்க. ஏன் சத்தமா பேசக்கூடாது? யாரு நீ ஃபர்ஸ்ட்? டேய் வேற யாருமே கிடைக்காம தான் உன்னை வந்து ஹோஸ்டா போட்டிருக்கிறாங்க. எவனுமே வரமாட்டேன்ட்டான். எல்லாரையும் போய் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட தான் அவன் கேட்டாங்களா? மனசை தொட்டு சொல்லு சேது. முதல்ல எடுத்த உடனே சேது சார் நீங்க தான் ஹோஸ்டா வரணும்னு சொன்னாங்களா? இல்ல நிறைய பேர்கிட்ட போனாங்க. சூர்யா கிட்ட போனாங்க, இன்னொரு பிரபுதேவ கிட்ட போனாங்க, அர்ஜுன் கிட்ட போனாங்க. அவங்க எல்லாருமே சி அப்படின்ட்டாங்க. வேற வழியே இல்லைன்னு உனக்கிட்ட வந்தாங்க. நீ ஓகே 75 கோடி உனக்கு பெரிய காசு, நீ வந்துட்ட. நீ ஒன் அண்ட் ஒன்லி ஹோஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. வேற ஆப்ஷன் இல்லாம லாஸ்ட் ஆப்ஷன் நீ. நீ உங்ககிட்ட ஏன் ஃபர்ஸ்ட் சத்தமா பேசக்கூடாது? எனக்கு புரியல. ஓவரா பேசுறாங்க சேத்து. எனக்கு கஷ்டமா இருந்தது. இவன் பிரவீன் இவ்வளவு தூரத்துக்கு மிரட்டுறான். ஆடியன்ஸ் வேற உங்களுக்கு புரிஞ்சுதான்னு ஆடியன்ஸ் வேற ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட். அதுக்கப்புறமா வேற எதுவுமே இல்லை எனக்கு எபிசோட்ல பேசுறதுக்கு. வியானா அண்ட் பிரவீனை பயன்படுத்தின விதமும் அவங்களை அட்ரஸ் பண்ண விதமும். வியானா அப்ப கூட செருப்பால அடிச்சுட்டே இருக்குது. திரும்ப திரும்ப அடிக்குது. அடங்கவே மாட்டான் சேத்து. அடிக்குது திரும்ப ஒவ்வொரு பார்வையும் ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்கிறான். ஐயோ இவளை என்ன பண்றது? இவளை எவிக்ட் பண்ணவும் முடியாது. இனிமேலு இவளுக்கு ரெட் கார்டும் கொடுக்க முடியாது. இவளை என்ன பண்றதே தெரியலையேன்னு பைத்தியம் ஆயிட்டா சேர்த்து. ஒரு கட்டத்துக்கு மேல பைத்தியம் ஆயிட்டாங்க. பைத்தியமாயி ஐயோ என்ன பண்றதே அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி நக்கலாவே பாக்குது. ஏய் என்ன பண்றது எனக்கு தெரியும், நீ எக்ஸ்போஸ் ஆயிட்ட, நீ இப்படிதான் பண்ணுவேன், நீ எச்சன் எனக்கு தெரியுங்கிற மாதிரியே வியானா பாக்குது. இவனால ஒண்ணுமே பட முடியாம இவன் ட்ரிகர் ஆகுறான். மோசமா ட்ரிகர் ஆனாங்க. எனக்கு எபிசோட் பாருங்க டாம், ரொம்ப அசிங்கமா இருக்கும். மத்தபடி எனக்கு நீங்க எபிசோட்ல எனக்கு ஒப்பீனியன் இல்ல. எனக்கு இருந்தது வந்து நீ ட்ரிகர் ஆகி திரும்ப கார்டு காமிச்சனா, திரும்ப நாங்க ட்ரிகர் ஆகி எப்படா நீ கார்டை காமிக்கலாம், ஏன்டா இப்படி பிச்சை எடுக்கிறீங்கன்னா நாங்க பேசுவோம்னு எதிர்பார்த்தனா நாங்க அப்படி பேச மாட்டோம். நான் என்ன சொல்றேன், டெய்லி எபிசோட்லயும் எபிசோட் லாஸ்ட்ல காட்டணும்னா அவனை பார்க்க மாட்டாங்க, டிஆர்பி இருக்காது. எடுத்த உடனே காமிச்சிரு. ஃபினாலேக்கு கூட காட்டு ரெட் கார்டு தூக்கி. இல்லங்க எபிசோட் நாளைக்கு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த கார்டு காட்டுறத ஃபர்ஸ்டே காட்டினாதான் பாப்பாங்க. நீ லாஸ்ட் காட்டினா பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்டே காட்டு. எல்லா எபிசோட்லயும் ஃபர்ஸ்டே எடுத்து காட்டு. கிராண்ட் ஃபினாலே ப்ரோமோல வந்து ரெட் கார்டை ஃபர்ஸ்ட் போடுங்க. அப்பதான் யாராவது வருவாங்க கிராண்ட் ஃபினாலே பாக்குறதுக்கு. இல்லைன்னா கிராண்ட் ஃபினாலே அட்டர் ஃபெயிலியர் ஆயிரும். கிராண்ட் ஃபினாலேனுடைய முதல் ப்ரோமோ ரெட் கார்டு ப்ரோமோ தான் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் அடுத்த ப்ரோமோ லான்ச்சிங் ப்ரோமோலாம் நீ போடணும். அதுக்கப்புறமா நீ வந்து நடத்தி. இல்ல கிராண்ட் ஃபினாலே ஷூட்லயுமே நீ அதை யூஸ் பண்ணலாம். திரும்ப கூட ரெட் கார்டு எடுத்து அந்த ரெட் கார்டுனா அவங்க கையில கூட நீங்க கொடுக்கணும், நீ தானே வச்சிட்டு இருக்க, அதனால திரும்ப எடுத்துக்காடு. பிரதீப் வந்து கொடுத்து அமிச்சிட்டாங்க, இவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. சோ அதனால நீயே அதை எடுத்து திரும்ப காட்டு. ஒரு பிரேக்கு போயிட்டு வர்றப்ப கூட ஒவ்வொரு டைம் எடுத்து ஷோ பண்ணீங்கன்னா அந்த டிஆர்பி அப்படியே உங்களுக்கு இருக்கும். சோ ஏன்னா அவ்வளவு கேவலமா போயிட்டீங்க, பிச்சை எடுக்கிறீங்க. டேய் இதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகிற ஆள் நாடா. முன்ன மாதிரிலாம் நாங்க ட்ரிகர் ஆக மாட்டோம் சேத்து. நீ ரொம்ப ஈஸியா ட்ரிகர் ஆகுற. எவிக் விஜேஸ்னு ஒரு போஸ்டுக்கே இவ்வளவு ட்ரிகர் ஆகி திரும்ப கார்டு காட்டுறேன்னா நாங்க அவ்வளவு சீப் கிடையாது. நாங்க ட்ரிகர் ஆக மாட்டோம். நீங்க டெய்லியும் காட்டுங்க, டெய்லியும் பண்ணுங்க. இல்ல பாரு ஃபேன்ஸை இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னு உங்களுக்கு ஆசை இருந்து நீங்க கமுர்தினை கூப்பிட்டு ரெட் கார்டை திரும்ப பெற்று அவனுக்கு ஒரு பயண வீடியோ போட்டு அவனுக்கு ஒரு மாலை மரியாதை செஞ்சு அவனுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் காசை கூட கொடுத்து ஸ்கேம்ட்ரா பக்கத்துல உட்கார வச்சு பிரஜினுக்கும் சாண்ட்ராவுக்கும் நடுவுல கமுர்தினை உட்கார வச்சு கூட நீங்க பண்ணுங்க. நாங்க ட்ரிகர் ஆக மாட்டோம். என்ன செஞ்சாலும் இந்த பிக் பாஸ் சீசன் 9 பாரு இல்லைன்னா 0. பாரு என்னைக்கு எவிக்ட் ஆனாங்களோ அன்னைக்கே இந்த சீசன் முடிஞ்சிருச்சு. யாரும் இதை பார்க்கல. நீ வந்து பார்வை வச்சா மட்டும்தான் உனக்கு கண்டென்ட். பாரு இல்லைன்னா நீ 0. நீ எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கிற. சேதுபதிக்கு மக்கள் மத்தியில இருந்து அந்த வரவேற்பும் பரவாயில்ல, இவர் குடும்ப பாங்கா நடிக்கிறாரு, இவர் வந்து ரொம்ப ரியலா நடிக்கிறாரு, இவர் வந்து ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாருன்னுலாம் ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா உன்னுடைய அந்த ஆணாதிக்கத்தன்மையும் அந்த எம்சிபியும் அந்த கேவலமான உனக்குள்ள இருக்கக்கூடிய காஜியும் சீசன் 9ல வெளிப்பட்டதன் விளைவாக நீ மிகப்பெரிய வீழ்ச்சியை வருங்காலத்துல சந்திப்பாய். ஆடாளப்பட்ட கமல்ஹாசனே ஆடி அடங்கிட்டார்னு சொன்னா நீ எல்லாம் ஒரு பிஸ்கோத்து பிம்பிலிக்கா பிலாப்பி. போயும் அரோரா கானா வினோத்தை காலி பண்ணாங்க, அதுக்கப்புறமா வந்து கமுர்தினை காலி பண்ணாங்க, துஷாரை காலி பண்ணாங்கன்னு பார்த்தா கடைசியில உன்னையும் காலி பண்ணிடுச்சு அந்த சுவர். உன்னையும் காவு வாங்கி விட்டது. நீயும் அரோராவினுடைய அந்த ஆபாச வலையில் விழுந்து விட்டாய் என்று நினைக்கிற போது உண்மையிலேயே நான் ஃபீல் பண்றேன். ஆபாச வலையில், அரோரா விரித்த வலையில் விஜய் சேதுபதி மாட்டி அவருடைய எதிர்காலம் இவ்வளவு கேவலமாக சரியும் நான் எதிர்பார்க்கல. உனக்கு இருந்த பேரே போச்சுடா. நீ ஒயிட் வாஷ் திரும்ப பண்றீங்க சேது. ஒரு தடவை தான் பண்ணணும்.
ஒரு தடவை வக்காலத்து வாங்க. எவ்வளவு நாள் இன்னைக்கு எதுக்கு நீ குறும்படம் போட்ட? மாட்டிக்கிட்டீங்க சார் நீங்க. சோ அதனால ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு எனக்கு. நான் ரொம்ப வருத்தப்படுறேன் விஜய் சேதுபதிக்காக. அரோரா இவ்ளோ தெளிவான ஒரு மேன் ஹண்டரா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஒரு பொண்ணு ஜஸ்ட் 24 இயர்ஸ் பொண்ணு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சோ கால்டு அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆக்சுவலி அழகு இல்ல பட் பிக் பாஸ் சேதெல்லாம் சொல்றாங்க நீங்க அழகா இருக்கீங்க. நீ அது என்ன அழகு பதுமை பிக் பாஸ் எல்லாம் பாருங்க இவனை விட அவன் ப்ரோ மேக்ஸ் சேதுவாது ஒரு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அவனை சேர்க்கவே முடியாது. அவன் என்ன சொன்னா அழகு பதுமையா டேய் என்னடா என்ன ஜோக்காட்டீங்களாடா முட்டாளாடா நாங்க ஏண்டா நீங்க எப்படிலாம்டா ட்ரை பண்றீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு அசிங்கமா தாங்க எனக்கு இருக்கு. சீரியஸ்ல அப்படிப்பட்ட ஒரு விமர்சகரே கிடையாது. நான் ரொம்ப நாகரிகமா விமர்சிக்கக்கூடிய ஒரு விமர்சகர் தான். என்னோட கமெண்ட் செக்ஷன் போய் பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஜென்யூனா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் என்னையே இவ்வளவு கீழ்த்தனமா பேச வச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த ஷோ நடத்துற ஹோஸ்ட் அவ்வளவு கீழ்த்தனமா இறங்கிட்டாரு. பர்சனல் ஃபீலிங்ஸ்க்காக மக்களுடைய ஓட்ஸோடையும் மக்களுடைய ஃபீலிங்ஸோடையும் விளையாடுறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக எங்களை வச்சு நீங்க விளையாண்டீங்கன்னு சொன்னா நாங்க இவ்வளவு கேவலமா கீழே இறங்க வேண்டியதா இருக்கு. நான் இப்படி பேசுற ஸ்பீக்கரே கிடையாது ஆக்சுவலி. என்ன பேச வைக்கிறீங்க. பிக் பாஸ் மேல ஒரு மரியாதை இருந்தது. எப்போ நீ வந்து அரோராவை அழகு பதுமைன்னு சொன்னியோ அரோரா ஒரு குட் எக்ஸாம்பிள். எப்படிடா வியானா நீங்க சொன்னது கூட எனக்கு புரியலங்க. ஒரு கெட்ட பேரோட வந்தாங்க அது நல்ல பேரா மாறிடுச்சுன்றாங்க. எப்படி மாறிச்சு? என்ன பண்ணிட்டாங்க அவங்க சமூக புரட்சி? நோ துஷார் கூட நோ நோ 5 நோ வாரம் அவங்க நோ பண்ணது நோ 18+. நோ 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 அவங்க என்ன சொல்றாங்கன்னா வெளியில வந்து உன்னை வேற ஒரு பேர் வச்சு கூப்பிட்டாங்க. இப்போ உன்னை ஆமா அரோரான்னு அட்ரஸ் பண்றாங்க ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். ஃபர்ஸ்ட் வந்து உன்னை யார் அரோரானே சொன்னா? யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதானே உண்மை. என்னங்க ஜெனரல் பேசுறீங்க? ஆடியன்ஸ் அரோரான்னு தாங்க கூப்பிடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜென்ரல் ஆடியன்ஸே அரோராவுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேம்மா. ஓகே. அரோராவை யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேம்மா. அரோரா வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல தாம்மா ஃபேமஸ். அங்க இருக்கிறவங்களுக்கு தாம்மா அரோரானா யாருன்னே தெரியும். இல்ல அவங்க இல்ல மாத்திக்கணுமா அந்த ஒப்பீனியனை? திவ்யா ஏங்க திவ்யா இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணாத ஒரு நிமிஷங்க. இருங்க அஞ்சலி, இருங்க அந்த அஞ்சலி. பேர் சோகால்டு ஒரு பேர் சொல்றீங்களா அந்த பேரை நான் சொல்ல விரும்பல. அந்த பேரை வச்சு அந்த பேர் அவங்களுக்கு இருக்குங்கிறதே ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது சோசியல் மீடியால தான் அவங்கள அந்த பேர் வச்சு கூப்பிடுறோம். அப்படி கூப்பிடுற நபர்கள் யாராவது மாத்திக்கிட்டாங்களா? மாத்தலையே. ஏன்னா 5 வாரம் துஷார் கூட பண்ணது அந்த மாதிரியான ஒரு கேம். இப்போ சமூக புரட்சி என்ன பண்ண அந்த பொண்ணு குட் எக்ஸாம்பிள் அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. 5 வாரம் துஷார் கூட பண்ணது மோசமான கேம். அதற்கு பிறகு முக்கோண காதல்ல ஒரு 6 வாரம் பண்ணது அதை விட மோசமான கேம். அதை ஒரு பையனுக்காக அவங்க ஃப்ரெண்டு தானே சொன்னாங்க ஒரு பையனுக்காக 2 பொண்ணு அடிச்சுக்கிறது கேவலமா இருக்கு. அடிச்சுக்கிட்டாங்களா இல்லையா கபூர்தீனுக்கு? கபூர்தீன் பாரு கிட்ட பாரு எனக்கு வேணவே வேணாம். அவன் 2 பேரை வச்சு அவன் பயங்கரமா கேட்க மாட்டான் பொறுக்கி. அவன் எனக்கு பாருவே எனக்கு வேணாம். எனக்கு அரோரா தான் எல்லாமேனு போயிருந்தான்னா இந்த கேம் எவ்வளவு மோசமா போயிருக்கும் தெரியுமா? இதுலயாவது நாய் குலைச்சிருச்சு பாத்ரூம்குள்ள போனவனே. பாரு கிட்ட இல்லாம அவன் அரோரா கிட்ட மட்டும் இருந்ததுனா நாயே குலைச்சிருக்காது. ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் குலைச்சிருக்கும். அந்த அளவுக்கு மோசமா இந்த கேம் போயிருக்கும். ஆனா இவன் என்ன பண்ணா எனக்கு 2 பேரும் வேணும் 2 பேரும் வேணும்னு சொன்னதுனால எனக்கு உன்னை விட எனக்கு பாரு கொஞ்சம் மேலேன்னு அவன் சொன்னதுனால திரும்ப இவளால வந்து பிச்சை எடுக்க முடியல. இவன் விளங்கிட்டா. அதனால இவன் நல்லவன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கமோர்தீன் அந்த ஸ்பேஸ வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இவகிட்ட இருந்து ஸ்டாப் பண்ணான். எனக்கு பாரு உன்னை விட மேல மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் அப்படின்னு அதெல்லாம் நமக்கு தெரியுமே. சொன்னதுனால ம். இவன் வந்து ஸ்டாப் பண்ணாலே தவிர தலைமைக்கு கட்டுப்பட்டு கொஞ்சம் அடக்கிக்குன்னு இருந்தாலே தவிர இல்லைன்னா அவளை சிறகடிச்சிருந்திருப்பா. பாரு மட்டும் இல்ல அந்த இடத்துல அப்படின்னா ரொம்ப மோசமா எக்ஸ்ட்ரீம் 18+ இந்த ஷோ மாறி இருக்கும். பட் அது அன்பார்ச்சுனேட்லி நடக்காததுனால அந்த பொண்ணு நல்லவங்க அந்த பொண்ணு திருந்திட்டாங்கன்னு என்னால ஒத்துக்க முடியாது. அரோரா ஒன்ஸ் ஆல் ஆபாச குறியீடு ஆல்வேஸ் ஆபாச குறியீடு. இந்த சமுதாயத்தினுடைய சீர்கேடு. அந்த பொண்ணை வெற்றி பெற